நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். எங்களை பாசத்தோடு பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் வானக தந்தையே, இதோ இந்த அற்புதமான மாலை வேளையிலே உம்முடைய திரு சன்னிதானத்தின் முன்னிலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணித்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் வழியாக எங்கள் வேதனைகளையும் எங்கள் மனக்குமரல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனை நோய்கள் அனைத்தையும் பாவம் பாதத்தில் இறக்கி வைத்து செபிக்க வந்திருக்கின்றோம். ஆராதனைக்குரிய தெய்வம் நீர் ஒருவரே. பரிசுத்த உள்ளத்தோடும் ஆவியிலும் தந்தையின் திருவுள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற இதோ எங்களை உம்முடைய அன்பின் பாதையில் வழிநடத்த மனிதனாக பிறந்து வந்த எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை ஆராதித்து வணங்கி பாதம் பணிய போகிறோம் இயேசுவே. இந்த மண்ணுலகில் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக தகுதியற்ற மனிதர்களை ஆராதித்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உயர்த்தி வைத்து அழகு பார்த்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவைகள் முடிந்த பிறகு உயர்த்தியவர்கள் தாழ்த்தி அவமானப்படுத்தி அவர்கள் தேவைகள் முடிந்த பிறகு இன்னொரு தேவையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவே, நீர் ஒருவர் தாமே ஆராதனைக்கு உரியவரும், எங்களுடைய ஆராதனை உமக்கு தேவை என்று என்பதையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். ஆனால் உம்மை நாங்கள் ஆராதிப்பதினால், உம்மை புகழ்வதினால், உம்மை நாங்கள் நன்றி செலுத்துவதினால் உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் ஏதோ
எங்களுடைய ஆன்மீக வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளுவதில் மகிழ்ச்சி அடைந்து இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதித்து உம்மிடம் தண்டனிட்டு வணங்கி இந்த ஒரு சில நிமிடங்கள் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எங்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி உம்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதியும் அப்பா, ஆசிர்வதியும், ஆசிர்வதி. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் இயேசுவே உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை அழைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஏனென்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவரே. இது இந்த பாடல் வரிகளின் வழியாக உம்மை ஆராதித்து உம்மை தண்டனிட்டு வணங்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய தேவ கிருபையை, உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையை இது எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருள இயேசுவே நாங்கள் இதோ உம் பாதம் பந்தெண்டரிட்டு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்ற பாடல் வழியாக இயேசுவை உம்மை ஆராதிக்க போகிறோம் அப்பா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து கொடிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனைக்குரிய தெய்வமும் நீரே, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தகப்பனும் நீரே, எங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல நண்பனும் நீரே, எங்களுக்காக உம்முடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய நல்ல மேய்ப்பனாகவும் நல்ல தகப்பனாகவும் நல்ல தாயுமாகவும் இதோ எங்கள் முன்னிலையை வீற்றிருக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, முன்னிலையில் தண்டனிட்டு விழுந்து கிடக்கிறவப்பா, எங்களை உற்று நோக்குங்கப்பா இயேசுவே, எங்களை கண்ணோக்கி பாரும் தகப்பனே, வாழ வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற தொலைந்து போன ஆட்டை போல இயேசுவே, காலங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய கவலைகள் மாறாமல் ஒரே நிலைமையில் திக்கு திணறி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இதனுடைய பிரசன்னத்தின் வழியாக எங்களை உற்று நோக்கி இயேசுவே, எங்கள் பாதைகளை தூய்மைப்படுத்தி நீர் காட்டுகின்ற அன்பின் பாதையில், ஆன்மீக பாதையில் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. நீர் ஒருவர் தாமே எங்களை வழிநடத்தக்கூடியவர் என்பதை உணர்ந்து ஓடி வந்து விட்டோம். நீர் ஒருவர் தாமே எங்களை தூக்கி அரவணைக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதனுடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கின்ற இயேசுவே, அந்த ஊதாரி மைந்தனை தந்தை ஓடி அள்ளி அரவணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு உயர்ந்த ஆடைகளை கொடுத்து காலடிகளை கொடுத்து அணிகலன்களை கொடுத்து என் மகன் இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று விட்டான் என்று பெருமையோடு சொன்னது தந்தையை போல இயேசுவே, இது நாங்களும் உம்முடைய முன்னிலையில் அந்த உதாரி மைந்தனை போல வந்து விழுந்து கிடக்கிறவப்பா இயேசுவே, எங்களை உற்று நோக்கி மார்போடு எங்களை அணைத்துக் கொள்ளும் இயேசுவே. ஒரு தாய் தன் குழந்தையை தன் மார்போடு அணைத்து அள்ளி அரவணைத்து முத்தமிடுவது போல தன் பாசத்தை எல்லாம் அன்பை எல்லாம் அந்த குழந்தைக்கு அள்ளி கொடுப்பது போல நாங்களும் உன் மார்பீது சாய்ந்து கொள்ள ஓடி வந்திருக்கின்றோம். எங்களை உற்று நோக்கும் அப்பா, உற்று நோக்கும். கவலைகள் ஒருபுறம், வேதனைகள் ஒருபுறம், அவமானங்கள் ஒருபுறம், தோல்விகள் ஒருபுறம், ஏமாற்றங்கள் ஒருபுறம்,
தீய எண்ணங்கள் ஒருபுறம், அசுத்த எண்ணங்கள் ஒருபுறம், அடுத்தவர்களை வாழக்கூடாது என்கின்ற சிந்திக்கின்ற தவறான சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒருபுறம். இப்படி நாங்கள் எந்த மூலையில் எந்த திசைகளில் திரும்பினாலும் அசுத்தங்களோடும் தூய்மையற்றதோடும் தேவையற்றதோடும் எங்கள் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம் இயேசுவே. இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் நம்முடைய ஆவியின் வல்லமையினால், ஆவியின் அபிஷேகத்தினால், அவருடைய வருகையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் தகப்பன எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த ஆவியானவர் பாய்ந்தோடுகின்ற செல்லுகின்ற பொழுது எங்கள் இரத்த நாளங்கள் முழுவதுமாக தூய்மை அடையப்பட்டு ஆவியின் ஆலயமாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித இடமாக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் இந்த நேரத்தில் மாற்றி அமைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்களும் நானும் இதை இந்த நற்கருணை நாதரை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே எத்தனையோ தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் தேடிய தருணங்கள் எத்தனையோ எத்தனை. தேடியது கிடைக்கவில்லை என்ற கலக்கத்தோடும் வேதனையோடும் அவமானத்தோடும் ஏமாற்றியவர்களை அவதூறாக பேசிய தருணங்களும் உண்டு. ஏன் இந்த நற்கருணை நாதரை கூட நாம் மனதிலே காயப்படுத்தியது உண்டு. காரணம் என்னவென்றால், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேடியது கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளமானது இறுக்கமான ஒரு உள்ளமாக இருக்கின்றது. இலகிய உள்ளம் அல்ல. தாங்கிக் கொள்ளக்கூடிய மன தைரியம் நம்முடைய இதயத்திலே இல்லை. காரணம் என்னவென்றால், வேண்டும் 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 என்றுதான் நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒழிய இன்றைக்கு இது போதும் என்ற மனநிலை நம்முடைய வாழ்விலே இல்லை. காரணம், நம் ஆதி பெற்றோர்கள் உங்களுடைய என்னுடைய இரத்தத்திலே இணைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு அழிக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்வு இது. அன்று முதல் இன்று வரை, இந்த உலகம் அழிகின்ற வரையில், ஏன் நம்முடைய முன்னோர்களும் சரி, இனி நமக்கு வருகின்ற சந்ததியர்களும் சரி, இதே மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போகிறோம். ஆனால் இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும், இதிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அகிலத்தையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர் மனிதனாக மனு உருவெடுத்து இந்த மண்ணுலகில் இறங்கி வந்து விட்டார். நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவம் தவிர இந்த மண்ணுலகில் ஒரு மனிதன், உயர்ந்தவனும் சரி தாழ்ந்தவனும் சரி, அரசனும் சரி ஆண்டியும் சரி, பணக்காரனும் சரி ஏழையும் சரி, ஒருவேளை உணவு இல்லாதவனும் சரி உணவு இருக்கின்றவனும் சரி, அனைவரும் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் அதற்கு அதிகமாகவே அனுபவித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அனைத்தையும் வாழ்ந்து காட்டி கொடுத்து சென்றிருக்கின்றார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. எதை நீங்கள் தேட வேண்டுமோ, எதை நீங்கள் கேட்க வேண்டுமோ, எதை நீங்கள் எதற்காக நீங்கள் தட்ட வேண்டுமோ அதை செய்து விடாமல், நீங்கள் எதையோ தேடி, எதையோ கேட்டு, எதையோ தட்டி
இன்னும் நீங்கள் தோல்விகளில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே முதல் வாசகத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டிருப்போம். சபை உரையாடல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அனைத்திற்கும் ஒரு காலம் இருக்கின்றது. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு 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 என்று சபை உரையாளர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறார். இந்த காலம் உண்டு என்கின்ற காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியிலே அற்புதமாக சபை உரையாளர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன வார்த்தையை நாம் மறந்து போய்விட்டோம், ஏற்றுக்கொள்ள தவறி இருக்கின்றோம். அது என்னவென்றால், ஆயினும் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதனால் இயலவில்லை. இறப்புக்கு காலம், பிறப்புக்கு காலம், நடுவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கோபப்படுவதற்கு ஒரு காலம், அன்பு செய்வதற்கு ஒரு காலம், ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம், விலகிச் செல்வதற்கு ஒரு காலம் என்று இப்படி எல்லா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும், ஆனால் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதனால் இயலவில்லை. அவருக்கு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கிறது. அன்பு செய்வது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது. ஆனால் நாம் தான் இப்படிப்பட்ட காலங்களில் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் தேடுவது நம்முடைய இயல்பாகிவிட்டது, அலைந்து திரிவது நம்முடைய இயல்பாகிவிட்டது. நமக்குள் இருக்கின்ற தேவனை உணர்ந்து கொள்ள முடியாமல் வெளியே இருக்கின்ற வேற்று தெய்வத்தையோ, வேற்று ஆசைகளையோ, வேற்று நிபந்தனைகளையோ தேடி அலைந்து கொண்டிருப்பதினால்தான் இந்த காலங்களிலே நாம் அலைந்து திரிந்து தெரிந்து தெரிந்து ஒன்றையும் அறியாமல் நாம் இன்று வரை நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொடக்க முதல் இறுதி வரை ஆண்டவர் செய்து வருகின்ற அந்த நற்காரியங்களை இன்று வரை உங்களால் என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22 எழுதிய அந்த வார்த்தைகளின் வழியாக நம் ஆண்டவர் என்று உங்களையும் என்னையும் ஒரு கேள்வி கேட்கிறார் தன் சீடர்கள் வழியாக. மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் நம்முடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலே இவர் யார் என்றே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வரை சொல்லலாம், திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றேன், ஜெபங்களை படித்திருக்கிறேன், திருச்சபை கட்டளைகளை முழுவதுமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏட்டு சுரக்காய் கறி காகாது என்று சொன்னார்கள் நம் முன்னோர்கள். குருட்டு பாடங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம் அனைவருமே. கடமைக்காக அடுத்தவர்கள் பார்த்து விடுத்த தவறாக சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக பல உள்ளங்கள் ஆலயத்திற்கும் கட்டளைகளை கடைபிடித்து நற்கருணை உட்கொண்டு கிறிஸ்துவன் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய சீடர்களை பார்த்து கேட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று. மக்கள் என்னை யாரை நினைக்கிறார்கள் என்று கேட்டு நிறுத்தி இருக்கலாம். அதையும் தாண்டி தன் சீடர்களிடம் அவர் கேட்கிறார் என்றால், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவன் என்ற போர்வையை போர்த்தி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி இது. இன்றைய நாளிலே என்னை நீர் யார் என்று நினைக்கிறாய்? என்னை எப்படி நீ வெளிப்படுத்துகிறாய்? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர் உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட வழியோடு இருந்திருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ரபி என்று யூதாஸ் ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தானே, அப்பொழுது அவர் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்பட்ட வலி. சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று பரிசேய கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு அழைத்து சென்றார்களே, அப்பொழுது ஏற்பட்ட வலி.
கற்றூணில் கட்டி அடிக்கப்படுகின்ற பொழுது ஏற்பட்ட வலி, சிரசிலே முள்முடியை சூட்டி அவர்கள் அவமானப்படுத்தி பார்த்தார்களே அப்பொழுது ஏற்பட்ட வலி, சிலுவை சுமந்து சென்று கல்வாரி நோக்கி செல்லுகிற பொழுது அவரோடு இருந்த சிறுகள் ஓடி ஒளிந்து கொண்டார்களே அப்பொழுது ஏற்பட்ட வலி, சிலுவையில் அறையும் பொழுது கூட அவரை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன் உயிருக்காக பாதுகாத்துக் கொண்டிருந்தார்களே சீடர்கள் அப்பொழுது ஏற்பட்ட வலி, தாகமாயிருக்கிறது தந்தையே, இன்னும் நீர் என கொடுத்திருக்க கட்டளைகளை என்னால் சரிவர செய்து முடிக்கவில்லையே என்று ஆன்மீக தாகமாயிருக்கிறது என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டு சொன்னாரே அப்பொழுது ஏற்பட்ட வலி. இந்த ஒட்டுமொத்த வழிகளை சேர்த்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று. ஏதோ பேதுரு ஆவியின் அபிஷேகத்தினால் உட்கொள்ளப்பட்டவராக ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுவதுமாக தெரிந்து கொண்டவராக நீர் வாழும் கடவுளின் மகன் என்று இயேசுவிடம் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வழிகளை வெளிப்படுத்த தான் இந்த கேள்விகளை கேட்ட பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இறுதி வார்த்தைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி எழுதுகிற பொழுது ஆவியின் ஆட்கொள்ளுதல் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டதினால் நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விகளுக்குரிய முழுவதுமான பதிலை இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகளிலே முடித்து விட்டார். பிரியமான என் தேவ பிள்ளைகளே, இன்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து நான் யார் என்று கேட்க தேவையில்லை. மாறாக நான் யார் என்று என்னை நான் கேட்க வேண்டும். நீங்கள் யார் என்று நீங்களே உங்களை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் வந்து விட்டார், இறைவாக்கினர் ஒருவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், எலியா வந்து விட்டார் என்று மக்கள் பலவாறு பேசினார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்வைக்கு எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிந்தாரோ அதை சொல்லிவிட்டார்கள். அவர்களில் எந்த குறைகளும் இல்லை, குற்றங்களும் இல்லை. அவர்கள் எப்படி ஆண்டவரை உற்று நோக்கினார்களோ அதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. அதே போல அவர்கள் எலியா இறைவாக்கினர் எப்படி அனுபவித்தார்களோ, பல இறைவாக்கியர்கள் எப்படி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்களோ அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர்களுக்கு தெளிவு கிடைத்தது. எனவே அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் இயேசுவோடு உண்டு குடித்து விட்டு, இயேசுவோடு உறங்கிவிட்டு, இயேசுவின் கரத்தை பிடித்து விட்டு, இயேசுவுக்கு முன்னும் பின்னும் சென்று இயேசுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நுணுக்கமாக அறிந்து வைத்திருக்கின்ற சீடர்கள் அவரை எப்படி கண்டுணர்ந்தார்கள்? அதுபோல திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்முடைய ஆன்மீக மானமாக உட்கொள்வதற்கு முன்னதாக நாம் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும் என்று சொல்லி இயேசுவை உள்வாங்கி இருக்கின்றோமே. நம்பிக்கையோடு வாங்கி இருக்கின்றோமா? விசுவாசத்தோடு வாங்கி இருக்கின்றோமா? என் தேவன் எனக்குள் வந்து விட்டார், அவரை நான் எப்படி வைத்து அவரை போல வாழப்போகிறேன் என்று நாம் நினைத்து பார்த்திருப்போமா? அப்படி நிச்சயமாக நாம் நினைத்து பார்த்திருந்தால் நான் யார் என்பதை அடுத்தவர்கள் தெளிவாக சொல்லி விடுவார்கள். அவனுக்குள் இயேசு இருக்கிறார், அவனை இயேசு வழி நடத்துகிறார், அவருடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் நான் இயேசுவை காணுகிறேன் என்று எவன் ஒருவன் சொல்லுகின்றானோ அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்வு. மானிட மகன் கயவர்களினால் உதறி தள்ளப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட போகிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேதனைகளை வெளிப்படுத்தினாரோ அதேபோல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பிறருக்கு பிரதிபலிக்கின்ற எவன் ஒருவனும் அவர் பட்ட வேதனையை, அவர் பட்ட துன்பத்தை இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பம். 2 தினங்களுக்கு முன்னதாக தந்தை பியோவுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம்.
பாவ சங்கீத்திர தொட்டியிலே அமர்ந்து கொண்டு பாவ சங்கீத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கரங்களிலும் கால்களிலும் விழாவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த அதே 5 காயங்களை பெற்றாரே, அந்த 5 காயங்கள் அவர் இறக்கின்ற வரையில் வேதனை தான் கொடுத்தது, மகிழ்ச்சி கொடுக்கவில்லை. வேதனையோடு தான் அந்த 5 காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த காயங்கள் தழும்பு இல்லாமல் மறைந்தது என்று அவருடைய வரலாற்று சரித்திரம் சொல்லுகிறது. இயேசுவை உள்வாங்கியதினால், இயேசுவோடு அவர் இணைந்ததினால், இயேசுவாக அவர் வாழ்ந்ததினால், இயேசு பெற்ற அதே 5 காயங்களை பெற்று மனவேதனையோடு உடல் வேதனையோடு வருத்தத்தோடு வாழ்ந்துவிட்டு இறுதியில் இந்த காயங்கள் சுவடுகள் இல்லாமல் மறைந்தது போல இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும், சோதனைகளை அனுபவித்தாக வேண்டும். ஒருவேளை அது பிறருடைய வாழ்வுக்காக இல்லையோ என்னவோ, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக இந்த சோதனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுன்னிலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவரும், குறிப்பாக இல்லத்திலிருந்து அலைவரிசையின் வழியாக இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் இன்று தேவன் சொல்லுகிற வார்த்தை, பலவிதமான எண்ணங்களோடு உங்களுடைய நாட்களை கடந்து செல்லாதீர்கள். உங்கள் தேவைகள் ஒருபுறம் இருக்கட்டும், அதில் எந்த குறைகளும் வந்து விடாது. வானத்து பறவைகளுக்கு உணவளிக்கக்கூடிய தேவன் உங்களை கைவிட மாட்டார். தாயின் கருவறையில் எந்த நோய்களும் இல்லாமல் எல்லா விதமான பாதுகாப்போடு இந்த மண்ணை தொட வைத்த என் தேவனுடைய காப்பாற்றுவார் என்று நம் நற்கருணை நாதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறைவனுடைய கரங்களில் இருக்கின்ற பொழுது நமக்கு பாதிப்பு இல்லை. இறைவனுடைய கரத்தை விட்டு நாம் வெளியே வருகின்ற பொழுதுதான் நமக்கு பாதிப்பு இருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இன்று நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் எழுப்புவோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே என் தேவனே நான் யார் என்பதை பல நேரங்களில் மறந்திருந்தாலும் எனக்கு வெளிப்படுத்தும் என்று இயேசுவிடம் கேட்போம். என் குறைகள் என்ன, என் நிறைகள் என்ன, என் கோபக்கடைகள் என்ன, என் ஏமாற்றுத்தனம் என்ன, என்னுடைய அவதூறான வார்த்தைகள் என்ன, என்னுடைய தவறான சிந்தனைகள் என்ன என்பதை அவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து நாம் செபிக்கின்ற பொழுது நாம் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். தங்கத்தை நெருப்பிலே இடுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற அழுக்குகள் முழுவதுமாக கழுவப்பட்டு தங்கம் ஜொலிப்பது போல என் தேவனுக்குள் நாம் இறங்கி செல்லுவோம். துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் தொய்ந்து கிடக்கின்ற அவர் புனிதமான ரத்தத்திற்குள் நம்முடைய இதயத்தை இறக்கி வைப்போம். அதில் தூய்மையாக்கின்ற பொழுது நாம் புனிதமாக மாற்றப்படுவோம். இதுதான் இன்று தேவன் நம்மை அழைக்கிறார். எனவே ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் கடவுளின் வாழும் மகன், நீர் உண்மையுள்ள மெசியா, எனக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறோம் என்பதை வெறும் முதற்தலைவில் சொல்லிவிடாமல் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து அவர் பாதத்தில் எடுத்து வைத்து, நான் உன்னை போல வாழ வேண்டும் என்ற வரத்திற்காக அவர் திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். தேவன் ஒரு பொழுதும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார், என்றும் பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்காக நம்மையே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் என்றும் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மண்டியிடுவோமா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற. மாண்புயரி அருளனுமானத்தை தாழ்ந்து
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினை உம்முடைய திருப்பாடுகளில் எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.